வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க, நவாம்சத்தை யூஸ் பண்ணி என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். பொதுவா நவாம்சம் அப்படிங்கிறது D9. அதுல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த நவாம்சத்தை வச்சு நீங்க என்னென்ன கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த நவாம்சத்தை வச்சு அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதை வச்சு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அவருக்கு ஒரு திருமணமா, 2 திருமணமா, இல்ல பலதார தொடர்பு இருக்கா இப்படிங்கிறதையும் நீங்க நவாம்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி வேற என்ன கண்டுபிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னாங்க, அவர் மனைவி கூட ஒத்து எப்படி இணக்கமா வாழ்க்கையை நடத்துவார், அல்லது கணவன் கூட ஒத்து இணக்கமா எப்படி வாழ்க்கையை நடத்துவாங்க அப்படிங்கிறதையும் நீங்க அந்த நவாம்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்க உங்களுடைய வழிபாட்டை எப்படி பண்ணணும், அதாவது இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க இல்லைங்களா, ஒரு சிலர் கோயிலுக்கு போவாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல இருந்தே தியானம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா பாத யாத்திரை போவாங்க, ஒரு சிலர் கோயிலுக்கு போய் சேவை பண்ணுவாங்க, ஒரு சிலர் கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கோயிலுக்கு போய் உட்கார்ந்து மந்திர ஜபம் பண்ணுவாங்க, ஒரு சிலர் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நவாம்ச வச்சுதான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். நீங்க எப்படிப்பட்ட வழிபாட்டை அந்த நவாம்சத்துல வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த நவாம்சம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சொல்லுங்க. இப்போ உங்களுடைய குலதெய்வத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா நவாம்சத்தை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நவாம்சத்துல நவாம்ச லக்னத்துக்கு 2வது வீடு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்குங்க. அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு 4வது வீடு உங்களுடைய ஊருக்குள்ள இருக்குது இல்லைங்களா, நீங்க குடியிருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வத்தை குறிக்குங்க, காவல் தெய்வத்தை குறிக்குங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல நவாம்சத்துல வச்சு 2வது வீட்டை வச்சு உங்களுடைய குலதெய்வத்தையும், 4வது வீட்டை வச்சு உங்களுடைய கிராம தெய்வத்தையும் நீங்க அதைய கண்டுபிடிச்சு அதுக்கு உண்டான வழிபாடுகளை பண்றதுக்கும் இந்த நவாம்சம் யூஸ் ஆகும். எப்பவுமே நவாம்ச லக்னாதிபதி கெடக்கூடாது. நவாம்சத்து லக்னாதிபதி கெட்டாருன்னா கண்டிப்பாக கணவனா இருந்தா மனைவியை பிடிக்காது, மனைவியா இருந்தா கணவனை பிடிக்காது. அதே மாதிரி நவாம்சத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே 7வது வீடு கெடக்கூடாது, 8வது வீடு கிடக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நவாம்சத்துல 7வது வீடு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது துணைவரை குறிக்குங்க. 8வது வீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடுங்க நவாம்சத்துல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த 8வது வீடு அப்படிங்கிறது அந்த திருமண வாழ்க்கை எத்தனை நாளைக்கு தொடரும் அப்படிங்கிறது, அதாவது எத்தனை நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்துவாங்க அப்படிங்கிறது அந்த நவாம்சத்துக்கு 8வது வீடு ரொம்பவே குறிக்குங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும் பொழுது நவாம்சத்துக்கு 7வது வீட்டையும் 8வது வீட்டையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிச்சு பரிசீலனை பண்ணி தான் அந்த ஜாதகத்தையே சேர்த்தணுங்க. அதே மாதிரி இப்போ ஜாதகம் பார்க்க வர்றவங்க கேட்பாங்க, எங்க வீட்டுக்காரருக்கு முன்னாடி நான் போவேனா அல்லது எங்க வீட்டுக்காரர் எனக்கு முன்னாடி போவாரா, ஃபர்ஸ்ட் இறக்குறது நான் இறப்பனா இல்லது எங்க வீட்டுக்காரர் இருப்பாரான்னு கேட்பாங்க. நிறைய பேர் இதை கேட்கறாங்க. இதை நீங்க எப்படி சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா நவாம்சத்தை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கணவன் இறப்பாரு அல்லது மனைவி இறப்பாரு அப்படிங்கிறது நவாம்ச திருமண வாழ்க்கையை வச்சு ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். அப்போ இந்த நவாம்சத்தை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா கணவனை பார்த்தா மனைவி பிடிக்காது, மனைவியை பார்த்தா கணவனுக்கு பிடிக்காது. ஆனா அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா 50 வருஷம் குப்பை ஓட்டி இருப்பாங்க, அதாவது வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க. இது எதனால அப்படிங்கிறது நீங்க ராசியை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, நவாம்சத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இந்த நவாம்சம் அப்படிங்கிறது அவருக்கு ஒழுக்கத்தை ரொம்ப ரொம்பவே குறிக்குங்க. ஏன்னா D9 அப்படிங்கிறது 9வது வீடு அப்படிங்கிறது ஒருவருடைய ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியதுங்க. அப்போ அந்த நவாம்சத்தை வச்சு ஒருத்தருடைய ஒழுக்கத்தையும் ஈஸியா கணிச்சிடலாமுங்க. அதே மாதிரி ஒருத்தருடைய குடும்பத்தை, அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைகளை, அவங்களுடைய மனைவியை எப்படி குடும்பம் நடத்துவாங்க அப்படிங்கிறத பத்தியும் அதுல கண்டுபிடிச்சிடலாம். இப்பங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்குதுங்க. அதாவது தெரியாத குழந்தைகளை, அதாவது ஒண்ணும் தெரியாத குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பாலியல் துன்புறுத்தல், பாலியல் கொடுமை எல்லாமே நடக்குதுங்க. இதை உங்களுடைய பெண் குழந்தை ஜாதகத்துல நவாம்சத்துல இதைய கண்டுபிடிச்சிட்டு உங்க குழந்தைகளுக்கு அந்த தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு நவாம்சத்துல சொல்லிடலாம். அப்போ உங்களுடைய பெண் குழந்தைகள் இருந்துன்னு சொன்னா நன்றாக ஜோசியம் பார்க்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட கொடுத்து குழந்தைக்கு அந்த மாதிரி தோஷம் இருந்துன்னு சொன்னா யாராக இருந்தாலும் உங்களுடைய பெண் குழந்தைகளை அவங்க கிட்ட விடக்கூடாது, யாருகிட்டயுமே உங்களுடைய பெண் குழந்தைகளை விடக்கூடாது. இந்த தோஷம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது ராசியை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுங்க, நவாம்சத்தை வச்சு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அந்த மாதிரி துன்புறுத்தலோ அந்த மாதிரி பாலியல் கொடுமைகளோ
உங்க குழந்தைகளுக்கு வருமா இல்லையாங்கிறத நவாம்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கண்டிப்பாக இந்த வர்க்க சக்கரத்துல நவாம்சம் பார்க்க தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து உங்களுக்கு பெண் குழந்தை இருந்துன்னு சொன்னா எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பெண் குழந்தைகளை நீங்க வளர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த நவாம்சத்தை வச்சு கணவன் பாத்தீங்கன்னாங்க அல்லது மனைவி அகால மரணத்துல போவாங்களா இயற்கையான மரணத்துல போவாங்களா அப்படிங்கிறதையும் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இதை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நவாம்சத்தை பார்த்ததையுமே அகால மரணமா அல்லது இயற்கையான மரணமாங்கிறதையும் கண்டுபிடிச்சு நீங்க சொல்லிடலாம். அப்போ நவாம்சம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாங்க ஒரு எம்பிபிஎஸ் மாதிரி மட்டும்தான். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பேச்சுலர் டிகிரி ராசி அப்படிங்கிறது இந்த மற்ற வர்க்க சக்கரங்கள்ல இருக்குதுங்க. அதாவது D9 அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீங்க MD படிக்கிறாங்க, அதே மாதிரி சர்ஜரி படிக்கிறாங்க, நியூரோ படிக்கிறாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கிட்னி சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறாங்க, அதே மாதிரி இரட்டை சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் படிப்புகள் எப்படி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வருதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ராசி கட்டம் அப்படிங்கிறது எம்பிபிஎஸ்ங்க. மற்ற வர்க்க சக்கரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஸ்பெஷல் படிப்புகள் எல்லாமே. அப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸுக்குமே ஒவ்வொரு வர்க்க சக்கரத்தை நீங்க பார்க்கணும். நன்றாக வர்க்க சக்கரம் பார்க்க தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து நவாம்சத்தை நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தையுமே நீங்க திருப்திப்படுத்திக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கிராம தெய்வத்தையும் நீங்க திருப்திப்படுத்திக்கலாம். உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி போகும்? ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப யோகமா டாப்ல போயிடுவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் போய் பிச்சைக்காரன் ஆயிடுவாங்க. இது ரெண்டுக்குமே என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவாம்சம் தான் காரணம். அப்ப நவாம்சம் நல்லா இருந்தா அவங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். அப்போ எப்ப நீங்க ஜாதகம் பார்க்க போனாலும் உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ நவாம்சம் நன்றாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து செக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.